தோழர் நாகராஜ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். ஏஐடிசியுடைய கோட்ட தலைவர் தோழர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன். ஏஐடிசியுடைய மாநில செயலாளர் தென்மண்டல செயலாளருமான மாநில தலைவரான தோழர் ராமசாமி அவர்களை மேடைக்கு வருக அழைக்கின்றனர். தென்னகமாம் தெற்கத்தி சீமையாம் வீரத்தின் விளைநிலமாம் வெற்றிக்கு வித்தான செந்நிலமாம் எங்கள் சிவகங்கை கோட்ட மாநாட்டில் இந்த 14வது கோட்ட மாநாட்டிற்கு வருகின்றிருக்கும் மாநில செயலாளர் அருமைத்தோழர் வி.ஜி. சாந்தமூர்த்தி அவர்களை எங்களது கோட்ட மாநில வருகிறது வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக ஏஐடிசி மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் என் ராமசாமி அவர்களையும் மேடைக்கு வரும்படி மிக அன்போடு கோட்ட மாநாட்டு சார்பாக வரவேற்கின்றோம். அதற்கடுத்தபடியாக சிவகங்கை என்எப்பி சங்கத்தின் முன்னாள் செயலாளரும் மத்திய அரசு கூடிய மகா சம்மேளன அமைப்பு செயலாளருமான மரியாதைக்குரிய தோழர் கே. செல்வராஜ் அவர்களை இந்த மாநாட்டு மேடைக்கு வரும்படி எங்கள் கோட்டத்தின் சார்பாக வருகை என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக ஏஐடிசி மாநில பொருளாளர் விருத்தாபுரத்தை சேர்ந்த தோழர் டி. விஷ்ணு விஜயன் அவர்கள் தற்போது மாற்றுக் கோட்டத்தின் மாநாட்டு விஷயமாக செல்ல வேண்டியிருப்பதால் வர முடியாதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு நன்றி கூறி இந்த மாநாடு நன்றி கூறியிருந்தது. அடுத்தபடியாக தமிழ் மாநில முதன்மை ஆலோசகரும் ராமநாத கோட்டத்தின் முன்னாள் செயலாளருமான அருமைத்தோழர் ஜான் பிரிட் அவர்கள் அதே மாதிரி சூழ்நிலையாக வர முடியாத காரணத்தினால் நமது ஏஐடிசி கூடத்தில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அடுத்தபடியாக ஏஐடிசி மாநில உதவி செயலாளர் திருநெல்வேலியை சேர்ந்த அருமைத்தோழர் எஸ். ஞான பாலசிங் அவர்கள் அவரிடம் தனது மாற்றுக் கோட்டத்தின் கோட்ட மாநாட்டிற்கு போக வேண்டியிருப்பதால் என்னால் வர இயலவில்லை என்று நமது கோட்டத்தின் மாநாட்டிற்கு வாழ்த்து அனுப்பினார்கள். அவர்களுக்கும் இந்த மாநாடு நன்றியை தெரிவித்து வருகிறது என்று வரவேற்கின்றது. அடுத்தபடியாக அண்டை கோட்டமான ராமநாதர் கோட்டத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் எஸ். சேகர் அவர்களை மேடைக்கு வரும்படி இந்த கோட்ட மாநாடு வரவேற்கின்றது. அடுத்தபடியாக முன்னாள் மாநில செயலாளர் தற்போது மதுரை கோட்டத்தின் செயலாளராக இருக்கின்ற அருமை தோழர் எம். பாஸ்கரன் அவர்களை இந்த மாநாடு வருகிறது என்று வரவேற்று மேடைக்கு வரவேற்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக சிவகங்கை அஞ்சல் 3 கோட்டத்தின் கோட்ட செயலாளர் அருமை தோழர் ஆர். மாதவன் அவர்களை மேடைக்கு வரும்படி கோட்ட சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக அஞ்சல் 4 சிவகங்கை கோட்டத்தின் செயலாளர் அருமை தோழர் பி. நடராஜன் அவர்களை மேடைக்கு வரும்படி கோட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக சிவகங்கை கோட்டத்தின் அஞ்சல் 3 கோட்ட தலைவரும் மாநில உதவித் தலைவருமான தோழர் கே. மதிவாணன் அவர்களை இந்த கோட்டத்தின் சார்பாக வருகிறது என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சிவகங்கை கோட்டத்தின் அஞ்சல் 3 கோட்ட உதவி செயலாளர்
அருமை தோழர் ஜி நாகலிங்கம் அவர்களை மேடைக்கு வரும்படி சிவகங்கை கோட்ட ஏஜி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சிவகங்கை அஞ்சல் 3 கோட்ட பொருளாளர் தோழர் திருக்குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி கோட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக அண்டை கோட்டமான காரைக்குடி கோட்டத்தின் கோட்டச் செயலாளரும் அகில இந்திய கிராமப்புற ஊழியர் சங்கத்தின் கோட்டச் செயலாளர் அருமைத்தோழர் SS முருகன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திண்டுக்கல் கோட்டத்தின் ஏஜிஎஸ் கோட்ட செயலாளர் அருமைத்தோழர் BN கருப்பையா அவர்களை மேடைக்கு வரும்படி கோட்டத்தின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக கோவில்பட்டி கோட்ட செயலாளர் அருமைத்தோழர் பிச்சையா அவர்களை மேடைக்கு வரும்படி சிவகங்கை கோட்டத்தின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக புதுக்கோட்டை கோட்டத்தின் ஏஐடிசி கோட்ட செயலாளர் அருமைத்தோழர் ஜி வீரையா அவர்களை மேடைக்கு வரும்படி உங்கள் அனைவரும் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக மானாமதுரை முன்னாள் அஞ்சல் 3 முன்னாள் கோட்ட செயலாளரும் அருமைத்தோழர் S ராஜேந்திரன் அவர்களை ஏஐடிசி கோட்டத்தின் சார்பாக வருகிறவர் என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சிவகங்கை கோட்டத்தின் முன்னாள் செயலாளர் தோழர் P சேர்கோபண்யன் அவர்களை ஏஐடிசி கோட்டத்தின் சார்பாக வருகின்ற வரவேற்று மேடைக்கு வரும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக சிவகங்கை கோட்ட அஞ்சல் P3 முன்னாள் செயலாளரும் தற்போதைய ஆசிரியருமான அருமைத்தோழர் P மலைராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி ஏஐடிசி சங்கத்தின் சார்பாக வருகின்ற வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக மதுரை கோட்டத்தை சேர்ந்த அஞ்சல் 4 முன்னாள் கோட்டச் செயலாளர் அருமைத்தோழர் R பார்த்தசாரதி அவர்களை வருகின்ற மாநாடு வரவேற்கின்றது. அடுத்தபடியாக சிவகங்கை கோட்டத்தின் முன்னாள் அஞ்சல் 4 கோட்டச் செயலாளர் அருமைத்தோழர் ஜி மீனாட்சி திருமார் அவர்களை மேடைக்கு வரும்படி கோட்ட மாநாட்டின் சார்பாக வரவேற்கின்றோம். மேலும் இந்த மாநாட்டிற்கு வெளிக்கோட்டத்திலிருந்து வருகின்றுள்ள அஞ்சலக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அதைவிட இந்த சிவகங்கை கோட்டத்தின் 3 சங்கத்தின் முன்னோடிகளும் இந்த 3 சங்கத்தின் எந்த கோட்டத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு ஒற்றுமை உணர்விடும் சகோதர உணர்விடும் இந்த மாநாட்டை நாங்கள் வழிநடத்தை விட அஞ்சல் 3 அஞ்சல் 4 தோழர்கள் எங்களோடு சேர்ந்து இரவு முழுவதும் எங்களுக்காக இந்த பணிகளை செஞ்சு எங்களை ஊக்கப்படுத்தும் சிவகங்கை கோட்டத்தில் அஞ்சல் 3 அஞ்சல் 4 தோழர்கள் தோழர்களுக்கும் அவர்களையும் இந்த சிவகங்கை கோட்டத்தின் அகில இந்திய கிராமப்புற ஊழியர் சங்கம் அவர்களை நன்றியோடு கேட்டுக்கொள்கின்றோம். கடலூர் கோட்டத்தை சேர்ந்த கேஜி ராஜேந்திரன் தோழர்களுடைய சிவகங்கை கோட்டத்தின் ஏஐடிசி சங்கத்தின் சார்பாக என்று வரவேற்று இந்த மாநாடு அவர்களை மாநாட்டு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எனவே தோழர்களே, இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை நாங்கள் அனைவரும் வெற்றிகரத்தோடு நடத்துமாறு இந்த சிவகங்கை கோட்டத்தில் ஏஐடிசி கோட்டத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வாக
தமிழ்தாய் வாழ்த்து. கணமும் அதிசிறந்த திராவிடர் திருநாளும் மணக்க